அப்பதான் சார் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய சூழல். இந்த உலகத்தில் எல்லாமே நாம் என்ன செய்யறோம், அடுத்தவரிடமிருந்துதான் நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு புவியீர்ப்பு விசை, அவர் காகத்தை பற்றி சொன்னார்கள். இன்றைக்கு புவியீர்ப்பு விசை கண்டுபிடித்த நியூட்டன். இன்னைக்கு புவியீர்ப்பு விசை கண்டுபிடித்த நியூட்டன். அவர் முன்னாடி இருக்கக்கூடிய பல்லாயிரம் மக்கள் பார்த்தீங்கன்னா அதே ஆப்பிள் மரத்துக்கு கீழே போயிருக்காங்க. நம்மளும் அதே ஆப்பிள் மரத்துக்கு கீழே போயிருப்போம். சரியா? ஒரு ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுவைங்க, நம்மளா தான் என்ன செய்வோம், வெறுத்து சாப்பிட்டு ஆஹா பிடிக்குது கசக்குது, இந்த எனக்கு ஒரு கடி கொடு உனக்கு ஒரு கடி கொடுக்குது. ஆனால் மில்டன் அவன் என்ன செய்யறான், நியூட்டன் சிந்திச்சு பார்த்தான், ஏன் இந்த ஆப்பிள் நேரம் மேல போல, ஏன் இந்த பக்கம் போல, ஏன் இந்த பக்கம் போலன்னு சொல்லி. அப்பதான் அவன் புவியீர்ப்பு விசை என்று ஒன்று இருக்கு, அதாவது இறைவன் முதலே வச்சுட்டான். புவியீர்ப்பு விசை என்பது ஒன்று இருக்கு, ஆனால் இருக்கிறான் ஒரு மூலமாக நமக்கு வந்து அறிவுறுத்துறான். அதே மாதிரி நான் ஆசிரியராக இருக்கு, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்க அழகு என்பது நாம் உடுத்தக்கூடிய ஆடையிலோ, நாம் அணியக்கூடிய ஆடைகளிலோ, அது நாம் செய்யக்கூடிய ஒப்படைகளிலோ அழகு என்பது இல்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அழகு என்பது நாம் உடுத்தக்கூடிய ஆடையிலேயோ, நாம் வெட்டக்கூடிய முடியிலேயோ, அல்லது நாம் போடக்கூடிய இந்த மேக்கப்லையோ, அதுல எல்லாம் அழகு என்பது இல்லை. அழகு என்பது எங்க இருக்குன்னா உண்மையான கல்வி அறிவு யார்கிட்ட இருக்கோ அவர்கள் தான் அழகானவர்கள். நான் சொல்லல, பெருமானார்களும் சுட்டி காட்டுகிறார்கள். அழகு என்பது அருமையாக நம்ம நாளையாளர் சொல்லுவான், இன்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேளுந்தார் எம்மை உலகத்து யாங்கானம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்துனர். அறியாமை என்ற இருளை உங்களுடைய உள்ளத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால் கல்வியால் மட்டும்தான் நீ முடியும். அதனால நாம் சொல்றோம், கல்வி ஒன்றுதான் இன்றைக்கு வாழ்க்கையில் உங்களை எல்லாம் உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இன்றைக்கு எது இருக்கு என்று சொன்னால் கல்விதான் இருக்கு. சமூக சான்றெல்லாம் நீங்க எடுத்துங்க. இப்ப காமராஜர் கூட அருமையா சொல்லுவார், உங்களுடைய பிள்ளைகள் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வையுங்கள், உங்களுடைய பிள்ளைகள் ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்து வையுங்கள், இல்லை என்றால் அவர் கல்வி என்ற ஒரு சொத்தினை நீங்கள் கொடுங்கள், அவர்கள் வாழ்க்கையில் மேலே வந்து விடுவார்கள். நாங்களும் அப்படிதான் வந்தோம். எங்க அப்பா எல்லாம் ரொம்ப அப்படியே பணத்துல அப்படியே எல்லாம் கிடையாது. ரம்ஜான் வந்தா பணம் ஒரே ஒரு சட்டை ஒரு ட்ரௌசர் அவ்வளவுதான். அது பக்ரீத்துக்கு அதுதான் வச்சுக்கணும். எப்படா ரம்ஜான் வரும், எப்படா பக்ரீத் வரும், எப்படா புது சட்டை கிடைக்கும், ஒரு புதுசா ஏதாவது பனியன் கிடைக்கும், எல்லாம் எப்படா வாங்கி தருவாங்க ஒரு ஏக்கத்துல. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு, நம்மளால இன்னைக்கு வாங்குற சம்பளம் ஆகிறோம், நினைச்சா ஆன்லைன் ஷாப்பிங், நினைச்சா கடைக்கு போறோம், எது வேணாலும் இன்னைக்கு என்ன செய்யறோம், ஒரு வாங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னா எப்படி என்று சொன்னால் நான் படித்த கல்வி. சொன்னார் இல்லையா, MA, MPhil, MEd, PhD, MSc சைக்காலஜின்னு சொல்லி இத்தனை